ஜாஃபர் சாதிக் வழக்கில் நீதிபதி ஓடிட்டார். எப்பா நீ வழக்கை விட்டுருங்கிறாரு. ஏன் போகிறாரு? அதுதான் முக்கியம். இது யார் சம்மந்தப்பட்ட வழக்கு? திமுக சம்மந்தப்பட்ட வழக்கு. ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் பதவியில் இருந்தவர். அயலான் அணி அதில் பதவியில் இருந்து உதயநிதிக்கு 7 லட்சம் ரூபா டொனேஷன்லாம் கொடுத்துருக்காரு அந்த வழக்கில். அப்போ திமுக சம்மந்தப்பட்டது. திமுக சம்மந்தப்பட்ட வழக்கிலலாம் ஏன் ஓடுறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு வெளியிலேயே தெரியாது என்னென்ன வேலை பண்ணுவாங்க தெரியுமா? மொட்டைக்கடிதான் செய்வோம் ஜட்ஜுக்கு, உன் உயிருக்கே ஆபத்து, இது மாதிரிலாம் எழுதுவான். ஏன்னா ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி பெண் நீதிபதிக்கு இவங்க மிரட்டல் கடிதம் எழுதி சிவசங்கர் பாபா வழக்கில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு மிரட்டல் கடிதம் எழுதி அவர் ஜாமீன் உத்தரவு போடும்போது இந்த மாதிரி என்ன மிரட்டுறாங்கன்னு பதிவு செஞ்சார். அதுக்கடுத்தது ஏற்கனவே ஒரு நீதிபதி ராசா ஒருத்தருக்கு பெயில் கொடுக்க சொல்லி ரகுபதிங்கிற ஜட்ஜுக்கு மிரட்டியிருக்காரு. அவரே சொல்லிட்டார் என்ன மிரட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தங்களாக ஓடுறாங்கன்னா எல்லாத்தையும் மிரட்டுவான், ஃபோன் பண்ணி மிரட்டுவான். கட்சிக்காரங்களை வந்து ஃபோன் பண்ணி ஏதாச்சும் எதிராக கொடுத்தா ஒன்று காலி பண்ணிடுவேன், குடும்பத்தை காலி பண்ணிடுவேன், குழந்தைகளை பேர குழந்தைகளை காலி பண்ணிடுவேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. மொட்டைக்கடிதாசி போடுவாங்க. இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ஏன் நீதிபதி விட்டுட்டு ஓடுறாரு ஜாஃபர் சாதிக்? ஒழுங்காக விசாரிக்க விடக்கூடாது. இதுதான் திராவிட மாடல். இதைத்தான் அடிக்கடி இது ஸ்டாலின் சொல்லுவார், திராவிட மாடல். நிறைய நீதிபதிகள் வர்ற மிரட்டலில் சொல்ல மாட்டாங்க, அது மாதிரி மிரட்டலும். அதனால் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் நீதிபதி விளையிருக்காருன்னா அதுக்கு ஏதாச்சும் மிரட்டல் அது இப்போ காரணமாக இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன்னா டிஎம்கேவோட மோடஸ் ஆப்பரண்டி தானே ஜட்ஜுகளை மிரட்டி வழக்கை விசாரிக்காமல் தடுப்பது. அதனால் திராவிட மாடல் இதற்கு பின்னால் இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கருத்து. திருநெல்வேலியில் கோர்ட்டுக்கு வந்தவரை வெட்டிவிட்டாங்க இளைஞரை. உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து ஏன்டா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் வரும்போது 25 போலீஸார் ஆயுதம் ஏந்திய போலீஸார் இருக்காங்க. இவன் வந்து வெட்டும்போது எல்லா போலீஸும் ஓடிட்டாங்க, ஆயுதத்தை கையில் வச்சுருக்கிறாரு. நீதிபதி கேட்குறாரு, ஏன் ஆயுதத்தை வச்சுருந்த முட்டிக்கு கீழே சுட வேண்டியதானையா? தெரிஞ்சால் சுட்டுருவாங்கள்ல, சுட தெரியாத. என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அப்படி போச்சு. ரெஃப்ரெஷர் ட்ரைனிங்னு இருக்குது. ஆரம்பத்தில் சொல்வதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, 1 வருஷத்தில் அதை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சொன்னதை வச்சுக்கிட்டு கையில் துப்பாக்கி கொடுப்பாங்க. துப்பாக்கியில் சுட்டு அனுபவம், தொடர்ச்சி சுட்டு அனுபவம் இருக்கணும். அப்போ தான் துப்பாக்கியால் சுட முடியும். இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இது வரும்போது, ஒரு அவசர நிலை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு பாவம் போலீஸ்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. 25 பேர் வச்சுருக்கீங்கன்னா 2 பேரும் ஒழுங்காக சொல்லணும்னு வச்சு சொல்லிக் கொடுக்கணும்ல. அதை சொல்லிக் கொடுக்கல. நீதிபதி கேட்குறாரு, அறிக்கை கொடுங்க. நீ என்னத்தை அறிக்கையை கொடுக்குறது? நாங்கள் எல்லாம் துப்பாக்கியோடு தான் போனோம், சுட தெரியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலன்னா சொல்ல முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் கொலைகளே நடக்குது. அப்போ தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, நீதிமன்றத்துக்கு வரும்போது கரெக்டாக எதிர்த்தரப்பு வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு வெட்டலான்னு தெரியுதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ கான்ஃபரன்சிங் வந்துருச்சு. இந்த மாதிரி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க. சம்மந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு வச்சு அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் கோர்ட்டுக்கு பண்ணுங்கள். காவல் நிலையத்துக்குள்ளே உள்ள நுழைய பயப்படுவான். அதனால் அதை பண்ணுங்கள். என்கவுண்டர்னு சொல்கிறீங்கள, இதில் தான் தேவை. இந்த மாதிரி வந்து வெட்டுறான்ல, அவனை என்கவுண்டர் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு பயப்படுவான். கோர்ட்டில் வரும்போது இது பண்ணால் சுட்டு கொண்டுருவான்டா அப்படிங்கிற பயம் வரும்ல. இதுதான் என்கவுண்டர் பண்ண வேண்டிய முதல் வழக்கு. முக்கியமான வழக்கு இப்படி தான், இதில் தான் பண்ணணும். அதனால் காவல்துறை சுதாரியுங்கள். இந்த மாதிரி கோர்ட்டு முன்னாடி வந்து வெட்டுறவன் யாராக இருந்தாலும் அடிங்க, என்கவுண்டர், அதோடு அடங்கிடுவாங்க. அதே மாதிரி குற்றவாளிகளை, முக்கியமாக கொலை குற்றவாளிகளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க. அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவங்களுக்கு இது பண்ணி கோர்ட்டு இதை வந்துக்கிட்டு விசாரணை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் நடத்துங்க அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி.